உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளைமூர் தாக்குதலால் ஹெராகட்டாவை கொல்லும் திட்டம், பத்மேவின் சதி அம்பலம். திலீபன் நினைவேந்தல் தொடர்பில் டக்ளஸின் தரப்பில் போலி குற்றச்சாட்டு, அளிக்கப்பட்ட விளக்கம். மகிந்தவிற்காக களமிறங்கியுள்ள சிறப்பு குழு, மகிந்தவின் அடுத்த கட்ட திட்டம். வசந்த சமரசிங்கவின் சொத்து மதிப்பு, சர்ச்சைக்கு விளக்கம். ஜெனீவாவில் ஒன்று திரண்ட இலங்கை தமிழர்கள். இனி விரிவான செய்திகள். கெகில்பத்ர பத்மே, கமாண்டோ சாலிந்த உள்ளிட்ட பாதாள உலக கும்பல் சிறைச்சாலை பேருந்தை குறிவைத்து கிளைமூர் குண்டு தாக்குதல் நடத்தி பாதாள உலக தலைவர் ஹெரக்கட்டாவை கொல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மிகவும் சக்தி வாய்ந்த பாதாள உலக ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கமாண்டோ சாலிந்த என்று ராணுவ லெப்டினன்ட் கேர்னலின் விசாரணையின் போது குறித்த விடயம் தெரியவந்தது. சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கேர்னலின் விசாரணையின் போது கமாண்டோ சாலிந்த பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்து 2 கிளைமூர் குண்டுகளை கேட்டு கோரியதாக கூறியுள்ளார். இருப்பினும் சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கேர்னல் கமாண்டோ சாலிந்தவிடம் 2 கிளைமோர் குண்டுகளை கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு ஹெரக்கட்டாவை கொல்லும் திட்டம் தோல்வியடைந்ததால் அடுத்த தாக்குதல் திட்டமாக கெகில்பத்ரே பத்மே மற்றும் கமாண்டோ சாலிந்த இந்த கிளைமோர் குண்டு தாக்குதலை நடத்த தயாராகி வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஹெரக்கட்டாவை ஏற்றிச் சென்ற சிறைச்சாலை பேருந்து புதுக்கடை நீதிமன்றத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது நீதிமன்றத்திற்கு அருகிலுள்ள வீதியில் ஒரு மோட்டார் சைக்கிளில் கிளைமூர் குண்டை மறைத்து ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வெடிக்க செய்வதே பாதாள உலக கும்பலின் திட்டமாக இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டதால் ஒரு பெரிய பேரழிவு தவிர்க்கப்பட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு புகைப்பட கருவியில் துப்பாக்கியை பொருத்தி அதை செயல்படுத்துவதன் மூலம் ஹெரக்கட்டாவை கொல்லும் திட்டம் முன்பே தெரிய வந்தது. மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட நபரும் தாக்குதலில் பயன்படுத்த தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியும் முன்னர் கைது செய்யப்பட்டன. இதன்படி பத்மி மற்றும் பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டவுடன் ஹெரக்கட்டாவை கொலை செய்வதற்கான திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கமாண்டோ சாலிந்தவுக்கு ஆயுதங்களை விற்றதாக கூறப்படும் லெப்டினன்ட் கர்னல் பேலியகுடு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டு தற்போது குற்றப்புலனாய்வு துறையில் விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலை தாம் குழப்புவதாக ஒரு பொய் குற்றச்சாட்டை ஈழமக்கள் ஜனநாயக முன்னணி முன்வைத்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் தீபன் திலீசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலை தாம் தொடர்ச்சியாக செய்து வருவதாக ஒரு போலியான பிரசாரத்தை ஈழமக்கள் ஜனநாயக முன்னணியினர் முன்னெடுத்தனர். தாம் அதனை குழப்புவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் உண்மையில் மாவீரர்களின் பெயர்களை காட்சிப்படுத்தும் சிந்தனையை முதன்முதலாக தாம் உருவாக்கினோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். தன்னிடம் உள்ள 27 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தனது தலைமுறையினரிடமிருந்து பெறப்பட்டதாகவும் வணிகத்தில் ஈடுபடுவதன் மூலம் அதனை வளர்த்துக் கொண்டதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறினார். எங்கள் கிராமம் தம்புத்தேகம ஆகும். அங்குள்ள அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தினரை நன்றாக தெரியும். தம்புத்தேகமவிலிருந்து கொழும்புக்கு வந்து களனி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பின்னர் நான் அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தேன். மக்கள் விடுதலை முன்னணியின் அங்கத்தவர்கள் வேறு எதுவும் செய்யாமல் அரசியலில் மட்டுமே ஈடுபடுவதாக சிலர் தவறாக எண்ணுகின்றனர். சம்பளம் பெறாமல் நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்று சிலர் எங்களிடம் கேள்வி கேட்கின்றனர். நாங்கள் அரசியலில் ஈடுபடும் அதேவேளை வணிகத்திலும் ஈடுபடுகிறோம். அத்துடன் எனது குடும்பத்தினரிடமிருந்து பெறப்பட்ட சொத்துக்களும் என்னிடம் உள்ளன என்று தெரிவித்துள்ளார். தமிழின படுகொலைக்கு நீதி மற்றும் சர்வதேச பொறுப்புக்கூறலுக்கான கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தி நேற்று சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் பாரிய பேரணி நடத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 60வது அமர்வின் நிகழ்ச்சி நிரலில் இலங்கை இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த பேரணி நடைபெற்றுள்ளது. இனப்படுகொலையை நடத்தியதற்காக இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறு சர்வதேச சமூகத்தை வலியுறுத்தும் வகையில் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவைக்கு வெளியில் கூடி இந்த பேரணியை நடத்தியுள்ளனர். முன்னதாக தியாக தீபம் திலீபன் சாகும் வரை உணவு தவிர்ப்பை மேற்கொண்டு 38 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பேரணியில் பங்கேற்றோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளைமூர் தாக்குதலால் ஹெராகட்டாவை கொல்லும் திட்டம், பத்மேவின் சதி அம்பலம்.
திலீபன் நினைவேந்தல் தொடர்பில் டக்ளஸின் தரப்பில் போலி குற்றச்சாட்டு, அளிக்கப்பட்ட விளக்கம். மகிந்தவிற்காக களமிறங்கியுள்ள சிறப்பு குழு, மகிந்தவின் அடுத்த கட்ட திட்டம். வசந்த சமரசிங்கவின் சொத்து மதிப்பு, சர்ச்சைக்கு விளக்கம். ஜெனீவாவில் ஒன்று திரண்ட இலங்கை தமிழர்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.